மை டியர் ஸ்டூடெண்ட், போட்டித் தேர்வுகளுக்கு நாம் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையிலையும் நாம் என்ன பண்ணுவோம், நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப வேலிடாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ணுவோம். எல்லா ஷார்ட்கட்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரீல்ஸில் பார்ப்போம், அதில் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாமினேஷனில் போனோடனே அது என்ன ஆகிடும்னா மறந்து போயிடும். பிகாஸ் அதில் ஒரு லாஜிக் இருக்காது. அது நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங்கோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணால் அது கடைசி வரலையும் ஞாபகம் இருக்கும். அப்போது இதில் ஒரு கான்செப்ட் இருக்கணும். நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் கற்றுக்கணும்னா கூட அந்த கற்றுக்கிறதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கணும். அப்போ அந்த கான்செப்டை நோக்கி நாம் இன்னைக்கு ஒரு 2 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது 91, 92 அப் டு 99 வரலையும் இருக்கிற இந்த நம்பரை நாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 94 × 92 எடுத்துக்கிறேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், 100 வந்து பேஸாக வச்சுக்கணும். 100 பேஸாக வச்சுக்கிட்டு இந்த 100ல இருந்து 94 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6. 100ல இருந்து 92 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. 8 × 6 எவ்வளோ வருது அப்படின்னா 48. இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த 92ல இருந்து 6 நீ மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 94ல இருந்து 8 மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண, 94ல 8 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 86. 92ல 6 மைனஸ் பண்ணாலும் 86. நீ எப்படி வேணா பண்ணிக்கோ, எந்த டயக்ல இருந்து வேணா மைனஸ் பண்ணிக்கோ. அப்படி மைனஸ் பண்ணி போட்டுட்டு இங்க மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கிற ஆன்சரை இங்க சேர்த்து போட்டுட்டோம்னா the answer is 8648. இப்போ நான் உனக்கு ஒரு சில ப்ராப்ளம் தரேன். என்னன்னா, இப்போ 99 × 92 இதுக்கோட ஆன்சர் போடு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், 100 பேஸா வச்சுக்கணும். 100 பேஸா வச்சுக்கிட்டா 100ல 99 போச்சுன்னா 1, 100ல 92 போச்சுன்னா எவ்வளோ வருது, 8. இப்போ 8 × 1 வந்து 8 போடக்கூடாது, 08ன்னு போடணும். இந்த சிங்கிள் டிஜிட் வரும்போது அந்த 08ன்னு போடணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 92ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 91. சார் நீங்க இங்க இருந்து மைனஸ் பண்றீங்க, நான் இங்க இருந்து மைனஸ் பண்ணிட்டோமானாலும் 99ல 8 போச்சுனாலும் 91 தான் வரும். அந்த 08 போட்டேன்னா அதுதான் ஆன்சர். சார் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் போட்டு காமிங்க அப்படின்னா, இப்போ பாரு 97 × 93 அப்படின்னு போடுறேன். வேகமா போட்டுடலாம். 100 அப்படியே மைண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். 100ல 97 போச்சுன்னா 3, 100ல வந்து 93 போச்சுன்னா 7, 7 × 1, 7 × 3 × 7 21 போட்டாச்சு. இப்போ 93ல 3 போச்சுன்னா 90, இந்த 21 சேர்த்து போடு, இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி 91ல இருந்து 99 வரலையும் ரொம்ப ஈஸியா போர்டு எக்ஸாம்ல, எங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதை ரொம்ப ரிலாக்ஸா மறக்கவே முடியாது. 90 அபவ் 90ல பார்த்தோம். 91ல இருந்து 99ல இருக்கிற நம்பர்லாம் எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றதுன்னு. இப்போ அபவ் 100ல 101ல இருந்து 109 வரலையும் இருக்கிற இந்த நம்பரை எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது. நீ ஒரு பேட்டர்ன் கவனிச்சிருப்ப. இப்போ நான் 90ல சொல்லி தரும்போது 91ல இருந்து 99 வரலையும் சொல்லி கொடுத்தேன். அடுத்த நம்பர் வரும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்னா 101ல இருந்து 109 வரலையும் சொல்லி கொடுக்குறேன். அப்போ இங்க வந்து நம்ம எதை அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டென்ஸ் அவாய்ட் பண்றோம். அதை கவனிச்சு பாரு, டென்ஸ் அவாய்ட் பண்றோம். 100 வராது, இங்க 110 வராது, இதெல்லாம் அவாய்ட் பண்றோம். அப்ப இதுக்கு நடுவுல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஈஸியா மல்டிப்ளை பண்றது எப்படின்றத டெக்னிக்ஸ் தான் இது. இப்போ நாம வந்து இந்த 101 to 109 எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது. நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 107 × 102 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நீ பேஸை வந்து என்ன பண்ணிக்கணும், 100 வச்சுக்கணும். பேஸ் வந்து 100. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா 100க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 7, 102க்கும் 100க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. அப்ப 7 × 2 எவ்வளவு போட்டுருவ, 14. இப்போ என்ன பண்ணணும், டயகனலா ஆட் பண்ணணும். 90ஸ்ல என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுல டயகனலா ஆட் பண்ணணும். 102 கூட 7 ஆட் பண்ணா 109. சார் நீங்க இப்படி ஆட் பண்ணீங்க, நான் இப்படி ஆட் பண்றேன்னா இப்படி ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். அப்படி போட்டுட்டு அந்த நம்பரை சேர்த்து போட்டுட்டேன்னா அதுதான் ஆன்சர். இப்போ நான் இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்லி தரேன். 106 கூட 102 எனக்கு மல்டிப்ளை பண்ணி காமிங்க சார் டக்குன்னு அப்படின்னா, இது எவ்வளவு அதிகமா இருக்கு, 6 அதிகமா இருக்கு, இது எவ்வளவு அதிகமா இருக்கு, 2 அதிகமா இருக்கு. மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும், 12 வரும். 102 கூட 6 ஆட் பண்ணு 108. நீ இப்படி ஆட் பண்ணாலும் அதே தான். அந்த 12 அப்படியே போடு, இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி ஈஸியா உங்களுக்கு
நிறைய விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு லாஜிக்கலோட கான்செப்டோட எக்ஸாமினேஷன் போனால் மறக்காம தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய யூடியூப் சேனல் டேஞ்சன்ட் டீச்சிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கு காரணம் கான்செப்ட் லேர்னிங்கிறது இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒரு நம்ம லேர்ன் பண்றதுல வந்து லாங் டேர்ம் மெமரியில இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கடைசி வரலையும் ஞாபகத்தில் இருக்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போது மட்டும் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல லேர்னிங் கிடையாது. அப்போ இதை மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லித்தரேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற இந்த ஹெட்டிங்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகையால கண்டினியூஸாக வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.